ஆதியாகமம் அதிகாரம் 10. 1. நோவாவின் குமாரராகிய சேம், காம், யாபேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. ஜல பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள். 2. யாபேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். 3. கோமாரின் குமாரர் அஸ்கினாஸ், ரிப்பாத்து, தொகர்மா என்பவர்கள். 4. யாவானின் குமாரர் எலிசா, தர்ஷீஷ், கீத்தீம், தோதானிம் என்பவர்கள். 5. இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின்படியேயும் அவரவர்கள் கோத்திரத்தின் படியேயும் ஜாதியின் படியேயும் வேறு வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன. 6. காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ரயிம், பூத், கானான் என்பவர்கள். 7. கூஷுடைய குமாரர் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, தீதான் என்பவர்கள். 8. கூஷ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். 9. இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்கச் சொல் உண்டாயிற்று. 10. சினேயார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். 11. அந்த தேசத்திலிருந்து ஆசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெஹோபோத் பட்டணத்தையும் காலாக்கையும் 12. நினிவேக்கும் காலாகுக்கும் நடுவாக ரேசேனையும் கட்டினான். இது பெரிய பட்டணம். 13. மிஸ்ரயிம், லூதீமையும், ஆனாமியையும், லெகாபீமையும், நப்தூக்கீமையும். 14. பத்ருசீமையும், பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூகீமையும், கப்தோரீமையும் பெற்றான். 15. கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும். 16. எபுசியரையும், எமூரியரையும், கிர்காசியரையும். 17. ஏவியரையும், அர்கீரியரையும், சினியரையும். 18. அர்பாதியரையும், செமாரியரையும், காமாத்தியரையும் பெற்றான். பின்பு கானானியரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள். 19. கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டுக்கும், அது முதல் சோதோம், கொமோரா, ஆத்மா, செபோயிம் வழியாய் லாசா மட்டுக்கும் இருந்தது. 20. இவர்கள் தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் படியேயும் தங்கள் பாஷைகளின் படியேயும் காமுடைய சந்ததியார். 21. சேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் ஏபேருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாபேத்துக்கு தம்பியுமாய் இருந்தான். 22. சேமுடைய குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்சாத், லூத், ஆராம் என்பவர்கள். 23. ஆராமுடைய குமாரர் உத்ஸ், கூல், கெத்தேர், மாஸ் என்பவர்கள். 24. அர்பக்சாத் சாலாவை பெற்றான். சாலா ஏபேரை பெற்றான். 25. ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலேகு என்று பேர், ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அவனுடைய சகோதரன் பேர் யோக்தான். 26. யோக்தான் அல்மோதாத்தையும் சாலேப்பையும் அசர்மாவேத்தையும்
ஏராகையும் 27, அதோராமையும் ஊசாலையும் திக்லாவையும் 28, ஓபாலையும் அபிமாவேலையும் சேபாவையும் 29, ஓப்பீரையும் ஆவிலாவையும் யோப்பாப்பையும் பெற்றான். இவர்கள் அனைவரும் யோக்தானுடைய குமாரர். 30, இவர்களுடைய குடியிருப்பு மேசா துவக்கி கிழக்கே உள்ள மலையாகிய செப்பாருக்கு போகிற வழி மட்டும் இருந்தது. 31, இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியேயும் தங்கள் பாஷைகளின்படியேயும் சேமுடைய சந்ததியார். 32, தங்கள் ஜாதிகளில் உள்ள தங்களுடைய சந்ததிகளின்படியே நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே. ஜல பிரளயத்துக்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன.